தினத்தந்தியில இந்த கார்ட்டூன் வரும்ல கன்னித்தீவு, ஆமாமா, அது கூட முடிஞ்சாலும் முடிஞ்சிரும் போல இருக்கு. இந்த அதிமுக பஞ்சாயத்து ஒரு நாளும் முடிய மாட்டேங்குது. படம் எடுக்குது, பல்ல காட்டுது, பாய்சன் வர மாட்டேங்குது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் எவ்வளவு குத்துதான் வாங்குறாப்புல, வெளியில வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி அதெல்லாம் நீங்களாக சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், அப்படி ஒண்ணும் உண்மை இல்லை அப்படிங்கிற ரேஞ்சிலேயே டீல் பண்றாரு. அதுக்கு ஒரு தனி ஹேட்ஸ் ஆஃப் சித்தப்பாவுக்கு கொடுத்தாங்க. அவர் என்னவா நினைச்சிருந்தா, அந்த பக்கம் ஆளாளுக்கு ஏலம் போடுறாங்க அதிமுக வாக்குகளை. ஒரு பக்கம் ஏவா வேலு ஏலம் போடுறாங்க, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் ஏலம் போடுறாங்க. அவங்க வந்து சித்தப்பா பெரியப்பான்றதெல்லாம் தாண்டி இப்ப அப்பாவே மாறிட்டாங்க. அது போக நம்ம பாமக வேற, அதாவது அந்த ஊருக்கும் ஓபிஎஸ் டிடிவிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா ஆளை கூட்டியாந்து வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஜெயலலிதா படத்தை மேடையில போட்டு அவங்க ஒரு பக்கம் ஏலாம். அவங்களுக்கு சாதி கடந்து ரெட்டலைக்கு உண்டான ஓட்டுகள் அப்படின்றது இருக்கும். அதனால அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே எடுத்துக்கணும். நின்னு கோரி வரணும் அப்படின்னு கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க அதிமுக ஓட்ட. அது கூறு போட்டு ஒரு பக்கம் வித்துக்கிட்டு இருக்கிறப்ப பாமக தங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த போது அதில் கன்னிவெடியை வைக்கும் விதமாக ஒரு பெரிய சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். யார் அதை அரங்கேற்றி இருப்பார்கள்? கெஸ் பண்ணுங்களேன். நீங்க கெஸ் பண்ணுங்களேன் மக்களே. Are you sure? Yes, sir. Confident? ஆமா சார். Can I lock? जी हाँ. இதோ அதற்கான 1000 ரூபாய்க்கான செக். ஏண்டா உன்னைய வண்டியில காலையிலேயே சோறு போட்டு ஏத்திட்டு வந்ததுக்கு நீ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருன்ற மாதிரி நம்ம கேட்க போறது என்னவோ, நம்மளுக்கு இருக்கிற ஓட்டு ஒரு பக்கம் இருந்தா கூட, சாதி ஓட்டு இருந்தா கூட, பொதுவான ஆளுங்க ஓட்டு போட்டாதான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை தான் நம்மளுக்கு விக்கிற வண்டியில இருக்கு. இந்த லட்சணத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட மாட்டோமானதான் ஓபிஎஸ் கூட்டியாந்தோம், டிடிவி தினகரனை கூட்டியாந்தோம், எல்லாரையும் நிக்க வச்சு ஐயா வாங்க அம்மா வாங்க எங்களுக்கு ஒரு தடவை ஓட்டு கொடுங்க, ரெட்டல இல்ல நிக்கல இல்ல எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறோம் கதறோம். நாமளே பிச்சை எடுக்கிறதுக்காக கை காலு மண்டையில எல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு தெரியுறோம். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க சொல்ல, அததான் அன்புமணி ராமதாஸ் ஸ்கிரிப்ட் மாறாம ஒவ்வொரு ஏரியாலையா வண்டியை நிப்பாட்டி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை கிளம்பி வந்து பிரச்சாரத்துக்கு ஆதரவா வந்தா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதுவே பாமக முதல்ல விரும்பல. நம்மளே பிரச்சாரத்துல மோடி படம் வேணான்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உள்ள போனா விரட்டி அடிக்கிறாங்கன்னு. இத வேற கூட்டணியில இருக்கான் அப்படிங்கிற பாவத்துக்காண்டி வர சொல்றோமேன்னு தலையில அடிச்சுக்கிட்டு தான் வர சொன்னாங்க அண்ணாமலை. வந்த இடத்துல சும்மா இருக்கணும்ல, ஊன்னு பேசிவிட்டு காரை விட்டு இறங்கி, பிரச்சார வாகனத்தை விட்டு இறங்கி ஏர்போர்ட்டு கிட்ட போன உடனேயே எடப்பாடி ஒரு பெரிய துரோகி, அவர் முதுகுல குத்துனாரு, காலில் குத்துனாரு, வாயில வெட்டினாருன்னு தேவையில்லாம அஜித் குமார் முதுகுல குத்திட்டாங்க. மோடியா அவரு சத்துக்கு அடிக்கிறாரு. ஆக்சுவலா நீ கேட்க போனது என்ன, பாமக ஓட்டுக்காண்டி போல பிஜேபிக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது ஓட்டு. அப்ப உனக்கும் ஓட்டு கிடையாது. யாருடைய ஓட்டு இருந்தா தான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை இருக்கு பாமகவுக்கு. ஏன்னா அவன் தான் குழம்பு கரண்டி கையில வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் ஆட்டுனாலும் ஊத்துனாலும் கீழே விழுங்க. அப்படிப்பட்ட ஆளுகள்கிட்ட போய் அதிமுக ஓட்டு கேட்க வேண்டிய இடத்துல போய் அவங்க கட்சியின் பொதுச் செயலாளர்னு அங்கீகரிக்கப்பட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறார் ஒருத்தர், அவரை சண்டைக்கு வாடா அப்படின்னு இழுத்தா அவன் பூரா யாருக்கு ஓட்டு போடுவான்? பாமக பக்கம் அந்த சீட்டை ஏன்டா உள்ள வைக்கிற, வெளியே போட ஐயா அங்குசாமி. எனக்கு என்னவோ ஆரம்பத்துல இருந்து இந்த பிஜேபியில இருந்து வெளியில வர்ற எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு அண்ணாமலை திமுகவுக்கு ஏஜென்ட் வேலை பாக்குறாரு அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா இருக்குமோன்னு லைட்டா ஸ்மெல் வருது. கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். இதெல்லாம் சூப்பரா ஒரு கேக்க அப்படியே பாமக பக்கம் நிக்க வேண்டிய கேக்கா மாறி இருக்கும். ஏன்னா உண்மையிலே அதிமுகவுக்கு அங்க ஓட்டு இப்ப யாருக்கு போடுறதுன்னு தெரியாத நெருக்கடி இருக்கு. அவன் எவ்வளவு டீசெண்டா கேக்குறான், எங்க அப்பா சொல்றாரு ஓட்டு போடுங்க, எங்க அம்மா சொல்றாங்க ஓட்டு போடுங்க. அதை விட கத்துக்கணும் அண்ணாமலை, அண்ணன்ட்ட வாங்கி கத்துக்கணும். அப்படி கார் பாஸ் ஆச்சு, ராமதாஸ் அன்புமணி கார் பாஸ் ஆச்சு, அதை பார்த்த உடனே மேடையில் நின்று ஒரு கும்பிட போட்டுட்டு அந்த ஓட்டையும் தான் வாங்கணும்னு சீமானே, அது தனி கட்சி, அதுக்கு இவர் சொல்றாரு மேடையில், அது நம்ம கட்சி தான், அது நம்ம, நீ எதுக்கு தனியா கட்சி வச்சிருக்க, அது ஓ கட்சினா அந்த வேட்பாளர் ஆதரிச்சு நீ பிரச்சாரம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அது எல்லாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சும் வெக்கமே இல்லாம அண்ணன் பைபாஸ்ல பாஸ் ஆகி போற காரை பார்த்து டயர்ல விழுந்து கும்பிடுற மாதிரி அப்படின்னு கும்பிட்டாரு. அது ஓட்டு கேட்கறதுக்கு நியாயம். பாமகவுக்கு ஆதரவா இருக்கிற ஓட்டு கூட நம்மள்ட்ட 1-2 வந்து விழுந்துடாதா அப்படிங்கிறது.
அவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் போல் இருக்கு, அவன் அந்த வேலை பார்க்கறான்னு கூட இங்க ஆர்குமெண்ட் வரும். நீங்க எதுக்கு வேலை பார்க்கறீங்க, யாருக்கு வேலை பார்க்கறீங்க? இந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமியை அடித்தால் விக்கிரவாண்டி தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவு நம்முடைய கூட்டணிக்கு விழுகுன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சே இதை செஞ்சா அதனுடைய முகாந்திரம் என்ன? இது எல்லாமே கேள்வியா இருக்கு. அதனால அன்புமணி ராமதாஸ், ஐயா அங்குசாமி நீ வரவே வேணாம், வீட்டிலேயே இரு, நான் கை காசு போட்டு நான் பார்த்துக்கிறேன், தலையிடவே தலையிடாத அப்படின்னு உறுதியாக சொல்லி அனுப்பி இருக்கிறார். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எடப்பாடியை எல்லாரும் என்னைய அடிக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து சேலத்துல வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்னு போயிருக்கிறாரு. தொடர் அரசியல் அழுத்தங்கள், ஒரு தீவிர சித்தப்பா அரசியலை பேசி டயர்டாகி சேலத்துல போய் ஓய்வு எடுக்கலாம் போயிருக்கிறாரு. போனவர் என்ன பண்ணுவாரு, அவர் வழக்கமா புக்கு படிப்பாரு. ரொம்ப சேலத்துல அவர் வீடு பார்த்திருப்பீங்க, புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு போனவருக்கு பின்னாடியே டாடா ஏஸ்ல ஹரிபடத்துல இருந்து வர்றவங்க மாதிரி 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து வாசல்ல நிப்பாட்டி உள்ள போயிருக்கிறாங்க. உள்ள போய் கும்மாங்குத்து குத்தி இருக்கிறாங்க. அதாவது அரசியல் விவாதங்கள் நடந்திருக்கிறது. யார் யாரு அப்படின்னா பெல் பிரதர்ஸ், வேலுமணி தங்கமணி இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அவர் பேர் என்ன, நத்தம் விஸ்வநாதன் அவரும் இருந்திருக்கிறாரு, செங்கோட்டையன் இருந்தாரு, கேபி அன்பழகனா அவர் பேர் என்ன, கேபி முனுசாமி போன்ற பெரிய தலைவர்கள் எல்லோரும் அந்த மீட்டிங்க்கு போயிருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் வந்து சொன்னார்னா அதிமுக தரப்புல இருந்து அவர் சொல்லக்கூடிய செய்திகள் கிட்டத்தட்ட உண்மைக்கு நெருக்கமான செய்திகளாகத்தான் இருக்கும். ஏன்னா அவர் அப்படி கிரெடிபிளா இல்லாத விஷயங்களை நம்ம பேட்டியில தொண்டர்களின் மனசாட்சியை பிரதிபலிக்கும் வகையில அவர் வந்து பேசுவாரு. அதே மாதிரி அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு அதிகாரப்பூர்வமா இல்லைன்னா வெளியிலையும் சொல்ல மாட்டாரு. அதை நம்ம ஏன்பா சொல்லிக்கிட்டு, அது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க, அல்லது அவங்க சொல்லட்டும்பா அப்படின்னு சொல்லிடுவாரு. ஒரு சிலர் மாதிரி இப்ப மேடையை போட்டு எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது ஒன்னே ஒண்ணுதான், அவர் பொய் சொல்ல மாட்டாரு, அந்த மாதிரி கிடையாது. உண்மையிலேயே வந்து உண்மையான தகவல்களை மட்டும்தான் சொல்லுவாரு. அந்த அளவுக்கு இவர் ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறாரு. இப்படி கிளம்பி போன அந்த 6 முன்னாள் அமைச்சர்களும் அவரிடம் உட்கார்ந்து எடப்பாடியிடம் நாம வந்து 25% மேல வாங்கி இருந்தோம்னா நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மாறா அப்படி நடக்கல. நம்ம போன தடவையை விட இந்த தடவை ரொம்ப பெரிய டோட்டல் டேமேஜ் ஆயிருக்கு. பல இடங்கள்ல 2ஆம் இடத்தை நாம வந்து போயும் பிஜேபிட்ட விட்டு கொடுத்துருக்குறோம். வேற எவன்ட்டையாவது நண்டு சிண்டுகிட்ட விட்டு கொடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லை. பிஜேபி மாதிரி ஒரு கட்சிக்கிட்ட நம்ம விட்டு கொடுத்ததுங்கிறது நம்மளுக்கு கிடைத்த பெரிய அசிங்கம். அவனை நம்மளுக்கு கீழே வச்சுக்கிறது தான் நம்மளுக்கான மரியாதையை தவிர, அவன் நம்மளை விட மேலே ஏறிட்டான்னா அவன் சொல்றதான் கேட்குற நிலைமைக்கு நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. அதனால நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு வழக்கம் போல சித்தப்பா தன்னுடைய புன் சிரிப்போடு பார்க்கலாம். நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி, நாம் அதை பத்தி பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கிறார். முடிவு எட்டப்படவில்லை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது மிகப்பெரிய வாக்குவாதமாக 2.5 மணி நேரம் நடந்ததாக SP லட்சுமணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். 2.5 மணி நேரத்துக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இதுதான் முடிவு, ஆமா இல்ல என்ன அப்ப அப்படின்னு கேட்க முடியும். ஆனாலும் கட்சியினுடைய நலன் கருதி இவர்கள் எல்லோரும் பேசி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது வரவேற்க வேண்டிய ஒன்றும் கூட. ஏன்னா அந்த கூட்டணிங்கிறது வந்து அவங்க யாரும் பிஜேபியோட போகணுன்றதுக்காக பேசல. மாறா நாம எல்லாரும் தனித்தனியா இருக்கிறதால திமுகவுக்கும் பலன் அடைகிறாங்க. அதை நம்ம ரீட்டைன் பண்ணி நம்மளுடைய ஓட் பேங்கை நம்ம கையில வச்சுக்கிற வேண்டிய பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கு. நம்ம வீக் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். அதனால OPS கூப்பிடுவோம், சசிகலாவை கூப்பிடுவோம், இன்னும் பிற பிரிஞ்சு இருக்கக்கூடிய தீபாவோட வீட்டுக்காரரு, அவங்க எல்லாரையுமே கட்சிக்குள்ள சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்திருக்கிற அறிவுரை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எனக்கு நம்மளுக்கு எடப்பாடி தரப்பிடம் இருந்து வந்த செய்தி அப்படின்றது, யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், நாம வந்து கல் தோசை ஊத்துறோமா நைஸ் ஊத்துறோமான்றதுதான் பொறுப்பு. ஊத்துறது என்னவோ நாம் தான். நீங்க எல்லாம் எடுத்து சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுப்பேன். ஏன் எப்படி எதுக்குன்னெலாம் கேட்காதீங்க. இவ்வளவு நாள் அம்மாட்ட கேட்டீங்களா, இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்கன்னு, அப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் பார்த்து பண்றது தான் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அதை அவருடைய ரொம்ப நெருங்கிய வட்டத்திடமும் அவர் பகிர்ந்திருக்கிறார். உறுதியா இருக்கணும், நாம வந்து இந்த லைன்ல போறோம், கொஞ்சம் பிசிறு தட்டி இவங்களை உள்ள கூப்பிட்டுட்டோம்னா நாளைக்கு நம்ம இருக்கிற இடமே இல்லாம போயிடும், அதனால வேணாம்டா அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறாரு. இது அவருடைய நலன் சார்ந்து எடுக்கப்பட்ட முடிவு அப்படிங்கிறத அவரோடு கூட இருக்கக்கூடியவர்களும் ஒற்றுக்கொள்கிறார்கள். இது எடப்பாடி வந்து ஃப்ரம் டே 1ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நரேட்டிவ் தான். தேவையில்லாத சிக்கலை கொடுக்கும், தேவையில்லாத சிக்கலை கொடுக்கும், தேவையில்லாத சிக்கலை கொடுக்கும்னு. அப்படி ஒருவேளை இவங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டு வந்தா எடப்பாடியை மீறி சசிகலாவும் டிடிவி தினகரனும் OPSம்
ராஜ விசுவாசத்தை பிஜேபி கிட்ட ரொம்ப அழகா காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எடப்பாடியே ஒத்துக்கிட்டா கூட இவங்க எல்லாரும் வரணும்னா பிஜேபி ஆதரவு வட்டங்கள்ங்கிறது அங்க ரொம்ப பெருசா இருக்கும். வேலுமணியா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், ஒருங்கிணைந்து வரக்கூடிய கும்பல் எல்லாமே பிஜேபியின் ஹார்ட் கோர் சப்போர்டர் கும்பலா அது உள்ள வரும். அப்படி வரும்போது அது பிஜேபி கூட்டணிக்கு அதிமுகவை இழுத்து சென்றால் அது மிகப்பெரிய அளவிற்கு அதிமுகவினுடைய வேல்யூ சிஸ்டத்துக்கு அடி கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணமும் அதில் அரசியல் பார்வையாளர்களுக்கு இருக்கிறது. எடப்பாடிக்கு பிஜேபி கூட்டணிக்கு வரணும் அந்த கன்சர்ன்லாம் கிடையாது. அவருக்கு அவர் கட்சியை ஹோல்டு பண்ணிக்கணுங்கிறது தான். பட் அரசியல் விமர்சகர்களுக்கு இருக்கக்கூடிய கன்சர்ன் அப்படிங்கிறது இவங்க எல்லாரும் கிளம்பி வர்றவங்க யார்கிட்ட இருந்து வர்றாங்க அப்படின்னா பிஜேபியினுடைய மவுத் பீஸா வர்றாங்க. 2026 அதிமுக இருந்தா மட்டும்தான் நாம டஃப் ஃபைட் கொடுத்து திமுகவை இந்த இடத்துல இருந்து இல்லாம பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்த்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒருவேளை வந்து ஆட்சி அதிகாரம் கிடைக்கப்படும் பட்சத்தில் எடப்பாடியை ஓரங்கட்டி பிஜேபி இன்ஃபுளுன்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதனால அதிமுகல எடப்பாடிக்கு வந்து அப்படியே பெரிய பிஜேபி எதிர்ப்பு கம்காலங்கள் அப்படி சொல்ல வரல. ஆனா இப்ப இருக்கிற நேச்சர்ல பிஜேபி வேணாம்னு நம்புறவரு அண்ணாமலை இருப்பதால் பிஜேபி வேணாம்னு நம்பக்கூடிய ஒரு நபர் எடப்பாடி. அண்ணாமலையே இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்குருவோம் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் இங்க பலரும் இருக்கிறாங்க. அந்த பெரும்பான்மைக்குள்ள கட்சிக்குள்ள ஒரு பெரிய சண்டை. ஆனா இதுல என்ன டவுட் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அமைப்பு ரீதியா வலுவா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அதாவது எந்த கட்சியுமே 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு 13 பேர் படுகொலை பண்ணதுக்கு பிறகு 70 சீட்டு ஜெயிக்கிறதுன்றது வந்து அது ஒரு கணக்கு இருக்கு. அதுல ஏதோ ஒரு அரசியல் தந்திரமா ஏதோ நான் சொல்லலாம், என்ன காரணத்தினாலும் சொல்லலாம், 10.5 இருக்கட்டும் என்னவோ இருக்கட்டும். ஆனா 70 சீட்டு அடிச்சு காட்டியாச்சு. இது வந்து திமுகவே இதுக்கு முன்னாடி பண்ண முடியாத ஒரு நம்பர் தான். அப்போ எடப்பாடி வந்து அந்த இடத்துல ப்ரூவன், அட்லீஸ்ட் ப்ரூவன். ஆனா ஓபிஎஸ்ஓ, டிடிவி தினகரனோ அல்லது அமைப்பே இல்லாத சசிகலாவோ அல்லது திவாகரனோ இந்த அமைப்பு பலத்தையோ அல்லது வந்து ஆள் பலத்தையோ அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்ற இடமும் கூட எடப்பாடிக்கு இதுல சாதகமான அம்சமா வருதுல. எங்க ப்ரூவ் பண்ண விட்டீங்க அதுதானே கேள்வி. இப்ப சித்தப்பா கிட்ட கட்சி வந்து சசிகலா அவர்களால் ஒப்படைக்கப்பட்டது. சரி, ஆமா தானே, ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு பிஜேபியின் தயவோடு அவர் அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டே இருந்தார். பிஜேபியில இருந்துகிட்டு இருக்கும் போதே ஓபிஎஸ் கலட்டி விடணும்னு முடிவு பண்றார். ஓபிஎஸ்ஸையும் அவங்களுடைய தலையிடுதலை வைத்துக்கொண்டே கலட்டியும் விட்டார். அதற்கு பிறகு கட்சியை தன்னிடமே வைத்துக் கொண்டார். தேர்தலை சந்தித்தார், அதில் தோல்வி அடைந்தார். 1, 2, 3 இப்ப 10 வரைக்கும் வந்திருக்கிறாரு. ஆனாலும் நாம எல்லாரும் ஒதுக்கி தள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு நம்பர்ஸ்ல போகல. அது ஹார்ட் கோரா ரெட்டலைக்குன்னு இருக்கக்கூடிய ஓட் பேங்கால தான் இருக்கு அப்படிங்கிறது அதிமுக தரப்பினரும் சொல்லக்கூடிய உண்மை. வெளியிலிருந்து விமர்சனங்களை வைக்கக்கூடிய நம்மளும் சொல்லக்கூடிய உண்மை அதுதான். ரெட்டலைக்குன்னு இருக்கிற ஓட்டு எடப்பாடி கிட்ட இருக்கிற வரைக்கும் விழுந்துகிட்டு தான் இருக்கும். அதை நீங்க கொண்டு வந்து சசிகலாட்ட கொடுத்தாலும் அது விழுகத்தான் போகுது, அது ஓபிஎஸ் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலும் விழுகத்தான் போகுது அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான். கொடுத்து பார்த்தாதான் தெரியும் உண்மையா பொய்யாங்கிறது. கொடுத்து பார்த்தாதான் தெரியல. கொடுத்து பாக்குறதுக்கு அது வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்துற அண்டா இல்ல, அது கட்சியோட சின்னம். அதை பத்தி அதிமுக காரங்களே கவலைப்படல. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அவங்க ஜேதிபா மாதவன் வரைக்கும் கட்சியினுடைய ஆதரவாளர்களை திரட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில பிரிச்சுட்டு போகலன்னு இன்னைக்கு ஏன் அஜித் குமாருக்கு அதிமுக கொடியை கழுத்துல போட்டு விட்டு வரைஞ்சு விட்டு தம்பிவா தலைமையேற்கவான்னு எழுதிக்கிட்டு திரியுறாங்க. எதுக்கு? யாரோ ஒரு குரூப், மோடி ஆதரவாளர் குரூப்பா எந்த குரூப்னு தெரியல, தேசிய கொடிய ப்ரொஃபைல் பிக்சர்ல வச்சிருக்காங்க. வச்சிருக்கிறவன் அதிமுக தொண்டர்கள் கையில ரெட்டலையோட நிக்கிறாங்க. இவரு அஜித் குமார் வந்து இப்படி பேசுறாரு. பேசும்போது கழுத்துல வந்து அதிமுக துண்டா போட்டிருக்கிறாரு. அப்படி ஒரு படத்தை பரப்பி இருக்கிறாங்க. ஐயோ, அதுக்கு விஜய கூப்பிட்டா கூட ரைட்டா ஒரு கட்சியில இருக்கிறாரு. சே நோட் ட்ரக்ஸ் எல்லாம் சொன்னாரு. நம்மால விஜய் ஜெயலலிதாவுக்கும் அஜித் குமாருக்கும் நிறைய ஒற்றுமைகள் வரைய முடியும். நீ எதிர்கட்சியா செயல்படணும்னு உட்கார வச்சிருப்போம். நான் கொடநாடு போகணும் போடா அப்படின்னு அப்பா கிளம்பிடுவாங்கல்ல. அதே மாதிரி பணம் போட்டிருக்கேன், பணத்துக்கு நடிக்க அசர்பைஜான் போகணும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஏதாவது ரவுண்ட் ஷூட்டே அசர்பைஜான்ல வைங்க, ரவுண்ட் ட்ரிப் போட்டுருவாரு. கொடநாட்டுக்கே நீங்க தலைமை செயலகத்தை மாத்துங்க. இதை தவிர அஜித்தை கூப்பிடுறதுக்கு வேற எந்த தார்மீக அடிப்படையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. அப்புறம் இந்த முதுகில் குத்தியது அந்த கதையெல்லாம் வருது. அது எடப்பாடியோட ஒற்றுமை இல்ல, ஜெயலலிதாவுக்கும் பொருந்தும். இப்போ எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு அவங்கள முதுகுல குத்தி அவங்கள வெளியே அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல, ஜெயலலிதா முதுகில் குத்தியவர், இவர் முதுகில் குத்துப்பட்டவர் இல்ல. ஜெயலலிதாவை தானே ஃபர்ஸ்ட் குத்தி அனுப்புனாங்க. அதுக்கு பிறகு தானே சபதம் எடுத்தாங்க அவங்க. நம்ம வந்து அப்புறம் நம்ம கட்சியை கைப்பற்றுறோம்னு ஃபர்ஸ்ட் அவங்க எம்ஜிஆர் பக்கத்திலேயே அவங்களை விடல இல்ல, பிடிச்சு தள்ளி விட்டாங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்திக்கு வந்து இந்த ஆளு ஆட்சி சரியில்லை, நீங்க கலைச்சு விட்டுருங்க நம்ம பாத்துக்கலாம்னு எழுதுன லெட்டர். அதெல்லாம் ஹைலைட்
இப்ப ப்ரொடியூசர்கிட்ட ஃபர்ஸ்ட் லுக் விடாதீங்கன்னு அஜித் ஏங்க நீங்க ரொம்ப கம்பல் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் கேக்குறாங்க, இப்போதைக்கு கொடுக்காதீங்க, கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் சொன்னதுக்கு பிறகு விடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. அதெல்லாம் இளைவரைவாக நடக்க முடியாது, வெளியில வராது. இப்ப இந்த மாதிரியான சிமிலாரிட்டிஸ் ஒத்து போறதுனால ஏதோ அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னு தெரியல. ஆனா அஜித்து கிட்ட எல்லாம் போய் கேட்கிற அளவுக்கு அதிமுக நிலைமை வந்திருக்க கூடாது. நமக்கு புரட்சி தலைவி ஜெயதீபா இருந்திருக்கிறாங்க, அவங்கள நம்ம பயன்படுத்தலாம். அவங்களுடைய இணையர் அவர் புரட்சி சின்ன தலைவர் இவர் இருக்கிறாரு. யாரு? புரட்சி சின்ன தலைவர் அவர் மாதவன். மாதவன் ரைட். நான் மாதவன் ஒன்னும் இறுதி சுற்று அவரு இங்க வேற அஜித் அவரெல்லாம் ட்ரை பண்ணலாம். மாதவன் பொசிஷன் இப்ப விஜய் எடுத்துக்கிட்டாரு. தெற்கில இருந்து ஒரு வாழ்த்து ஞாபகம் இருக்கா? நியூஸ் செவன்ல வந்து போட்டு பங்கமா கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. வாழ்த்து. இப்ப தெற்கில இருந்து ஒரு வாழ்த்து டெம்ப்ளேட் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம அண்ணன் விஜய்கிட்ட இருக்கு. ஒரு வாழ்த்து கழகத்தை நடத்தி கொண்டிருக்கார். அது சின்ன பசங்கள, நீங்க உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியல. இப்படியாக ஒரு பிரச்சனை. அந்த கட்சி 2019 OPS அந்த மீட்டிங்க்கு வர விட்ட போது பாட்டில விட்டு அடிச்சு அவருக்கு பெரிய அவமரியாதையை நிகழ்த்தி அவரை வேணாம்னு சொன்னதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கட்சி சரிவில் தான் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கணிசமாக ரெட்டலைக்கு இருக்கு அப்படின்ற நம்பக்கூடிய வாக்குகளை நாங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எடப்பாடி கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இது எந்த லெவல்ல போய் நிக்க போகுது, யார்கிட்ட போய் நிக்க போகுது அப்படிங்கிறது பெரிய கேள்விதான். இப்ப இந்த 6 அமைச்சர்களும் அவங்கள்ட்ட போய் பேசி இருக்கிறாங்கன்னா அந்த 6 அமைச்சர்களும் பிஜேபி குறித்து என்ன நிலைப்பாடு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாம வெளியில இருந்து யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. அதிமுகவின் நலனுக்கு எல்லோரும் ஒன்னா இருப்பது நல்லதுதான். ஆனா 6 பேருமா சேர்ந்து அண்ணாமலையும் கூப்பிட்டுக்குருவோம், 6 பேருமா சேர்ந்து மோடிஜி வாழ்க அப்படின்னு 2026 பிரச்சாரம் பண்ணா தமிழ்நாட்டுல ஒண்ணுமே எடுக்காது. அதுக்கு நீங்க தனியா இருந்திருந்து பிஜேபி எதிர்ப்பு பேசியிருந்தா சிறுபான்மையினர்கள் ஆதரவு, அப்புறம் இந்த அப்பொலிட்டிக்கலா இருக்கிற ஒரு சிலருடைய ஆதரவு, நீங்க செஞ்ச 13 பஞ்சமா படுகொலைகளை உடனடியா மறக்க துணிந்தவர்களுடைய ஆதரவுன்னு பல கும்பலுடைய ஆதரவு, அப்புறம் உங்க பையன், நீங்களே உங்களுக்கு 5 வயசு வித்தியாசத்துல ஒரு பையன் இருக்காரு, அவர் யாரு? சீமானு. அவரு உங்க எல்லாருமா சேர்ந்து ஆறுதல் தெரிவிச்சு நீங்க ஏதாவது 2வது இடத்துக்கு வர்றதுக்காவது வாய்ப்பு இருக்கும். அப்படி எதுவுமே இல்லாம பிஜேபியோட சேர்ந்து நின்னீங்கன்னா அப்புறம் என்ன நட்டத்துல போய் நிக்கிறதா? எகிரி அடிப்போம், உங்க பையனே எகிரி அடிப்பாப்ல. அதெல்லாம் தேவையில்லாத நிலைமைக்கு தள்ளி போயிடும். அதே போல சசிகலா வந்து ப்ரூவன் லீடரா இல்லாம இருக்கலாம், ஆனால் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிற ஆர்பி உதயகுமாரோ அல்லது செல்லூர் ராஜுவோ, ஆர்பி உதயகுமார் வந்து செல்லூர் ராஜு எல்லாம் சொன்னாங்க. என்னது செல்லூர் ராஜு எல்லாம் நம்பலாம் இல்லைங்க, எந்த எல்லைக்குன்னு நான் சொல்றேன். நம்பிக்கைக்குரிய ஆட்கள் தான். ஆனா எப்படி திருமங்கலம் தொகுதிக்குள்ளதான் ஆர்பி உதயகுமாருக்கு செல்வாக்கு. அதே போல வந்து செல்லூர் ராஜுனா மதுரையில அந்த ஒரு தொகுதிக்குள்ளதான் செல்லூர் ராஜுவுக்கான செல்வாக்கு. இப்ப உதயகுமாரை வந்து நீங்க அங்க இருந்து அப்படியே மாத்தி திருநெல்வேலியிலையும் நம்ம சனங்கள் ஓட்டு இருக்குப்பா, நீ திருநெல்வேலியில போய் நில்லுன்னா அவர் நிக்க முடியாது. ஆனா சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில இன்னமும் அந்த மக்களுக்கு வந்து, அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து சசிகலா, டிடிவி, இந்த குடும்பத்தின் மீதான பிரியம் அப்படின்றது வந்து இன்னமும் கூட இருக்கிறது. அப்போ நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த தலைக்கட்டுகள் உங்களுக்கு வந்து தெற்கிலிருந்து ஒரு பெரிய அணிதிரட்டலை வந்து தராது. இந்த குரூப் வந்தா மட்டும்தான் ஒரு நம்பிக்கை அல்லது கன்சாலிடேட்டட் அலையன்ஸ் அப்படின்றது வந்து சேரும். பட் ஆனா என்னோட கன்சர்ன், மை பர்சனல் ஒப்பீனியன், அது தேவையில்லை. தனியார் நில்லு, சேர்ந்து நில்லு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. பிஜேபி குறித்து உன்னுடைய நிலைப்பாடு என்ன? அதுல உறுதியா நில்லு. யாரா இருந்தாலும் அதுதான் நிலைப்பாடு. நீங்க சசிகலா கூட திராவிட கட்சின்னு எந்த இடத்துல மதிக்கணும்? நீ பாஜகவுக்கு தமிழ்நாட்டை அடகு வைக்காம இருக்கிற வரைக்கும் தான் திராவிட கட்சின்ற அடையாளம் உங்களுக்கு. பழைய புராணம் ஜெயலலிதா 69% என்ன செய்தார் தெரியுமா, ஜெயலலிதா ஈழத்தமிழர்களுக்கு, அதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு நீ என்னவா இருக்கிற? நீட் தேர்வை உள்ள விட்ட, ஜிஎஸ்டி உள்ள விட்ட, உதயமின் திட்டத்தை உள்ள விட்ட, அனிதா மரணத்திலிருந்து 13 பேர் படுகொலை வரைக்கும் தமிழ்நாட்டில் நடைபெற்ற பச்சை படுகொலைகளுக்கும் கொடூர தற்கொலை சாவுகளுக்கும் காரணமான ஆட்சியை நடத்தியிருக்கீங்க. இதையும் நீங்க மாற்றி அமைக்க முடியும். எப்ப அப்படின்னா பிஜேபிக்கு எதிரான உங்களுடைய ஆயுதத்தை கூர்திட்டும் பொழுதுதான். மாறாக உங்களுடைய ஆயுதம் என்பது வெள்ளை குடையாக பிஜேபி தலைக்கு மேல் விரிந்தால் எந்த பயனும் இல்லை. முந்தானத்து வரைக்கும் நீங்க உட்கார்ந்துகிட்டு அண்ணாமலையோட குத்துனாரு, காலில் இப்பயும் தகாப்பார அண்ணாமலையோட தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்களே தவிர பிஜேபியோட சித்தாந்தத்தின் மீது ஏதாவது நடத்துறீங்களா? சத்தமா கேட்டுற போது சென்சஸ் எடுக்கிறதுக்கு வலியுறுத்த மாட்டாங்க. 3 சட்டங்கள் இப்ப இந்த கிரிமினல் லாஸ மாத்தி இருக்கிறாங்க, அதுக்கு மாற்றாங்க சொன்னாங்க. சும்மா அப்படி பாசிங்களா சொல்லிட்டாங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப நாளைக்கு ஜெயக்குமார் போராட்டம் நடத்துவாரு. தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணும்? பிஎன்எஸ்ல தான் வழக்கு பதிய முடியும். ஆமா, கோர்ட்டுக்கு போனா என்ன பண்ணுவாங்க? ரிமாண்ட் பண்ணுவாங்க. முந்தி என்ன பண்ணுவாங்க? 15 நாள் ரிமாண்ட். இப்ப என்ன ஆக போகுது? 60 நாள் ரிமாண்ட். இது என்னத்துக்கு ஆகுறது 60 நாள் ரிமாண்ட்னா? வெளியே வேலை போச்சு, கட்சி போச்சு, எல்லாம் சிதைவுக்குள்ளாகும். அப்ப இதை எதிர்த்து நீங்களும் பேச வேண்டிய தேவை இருக்கு.
இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சின்றதை தாண்டி அது ரொம்ப மைல்டா ஹிந்தி பேர்ல இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போறாரே தவிர அதுல இருக்க கொடுமை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனைகள் அது குறித்தெல்லாம் பேச மறுக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டா ஆய்வாளர்கள் தான் சொல்லணும். இன்னைக்கு எடப்பாடி ஒண்ணு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா காவல்துறையினருக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சட்டம் காவல்துறையினருக்கு வேற ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குது. எப்படின்னா நாளைக்கு நீங்க போய் ஒரு கேஸ் கொடுப்பீங்க, இவர் கொடுத்தாரு ஃப்ரீ ஹேண்ட் தூத்துக்குடியில, அந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட், அந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து நாங்கெல்லாம் உயிரை விட்டு சாவுறதுக்கா? ஆமா. நீங்க வந்து டிவியை பார்த்துட்டு சாவாசமா தெரிஞ்சுக்கிருவீங்க, நாங்கெல்லாம் பிள்ளைகளை பறி கொடுத்துக்கிட்டு நடு ரோட்ல வந்து நின்று ஐயோ அம்மான்னு கதறி அழுகணும். நீங்க எல்லாம் நல்லவர்னு இன்னும் ஒரு 6 மாசத்துல அந்த ஈரம் காயறதுக்குள்ள உங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு எங்கள்ட்ட இருந்தே ஒரு ஆள் வந்து நின்றுக்கிட்டு ஓட்டு கேட்டு வருவாங்க. வெக்கமே இல்லாம நாங்க அவங்களுக்கும் கூட நிக்கிறோம். இதுக்கு பேர் நீங்க வந்து காவல்துறைகளுக்கு கட்டற்ற சுதந்திரத்தை வழங்க வேண்டும்னு வேற வட சுடுவீங்க எங்கள்கிட்ட. கேட்கிறவங்க ஏனையனா இருந்தா எல்லாத்தையுமா என்ன சித்தப்பா கையில சுத்துறது வெறும் சுத்து இல்ல, கை முறுக்கா சுத்துறது. ரைட்டு. அப்புறம் காவல்துறைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா கேஸே பதிவு பண்ண தேவையில்லையாங்க. நம்ம சத்யராஜ் தோழரோட இன்டர்வியூல பேசியிருக்கோம், வாய்ப்பு இருக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இப்போ நான் வந்து விஜய் மேல ஒரு கேஸ் கொடுக்குறேன், விஜய்னா நம்ம கேமராமேன் விஜய் மேல ஒரு கேஸ் கொடுக்குறேன்னு வச்சு விடுவோமே, நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால விளக்கம் தமிழக வெற்றி கழக விஜய் மேல நான் வன்மமா இருக்காரு. ஆனா பாருங்க பின்னாடி அணில் வாழ அணில்ரா 3 கோட்டு போட்டு அணில்றாங்க. இப்ப யாரோ ஒருத்தர் மேல நான் கேஸ் கொடுக்குறேன்னா அவர் மேல ஒண்ணு சிஎஸ்ஆர் காப்பி ஃபைல் பண்ணி கொடுக்கணும். ஆமா. இல்ல குற்றம் நடைபெற்றிருக்க உறுதிப்படுத்த முடிஞ்சா எஃப்ஐஆர் காப்பி ஃபைல் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து பாதிக்கப்பட்டு வர்றாரு. இது எதுவுமே இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நான் வந்து அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வர்றேன், நீங்க தான் போலீஸ் என்ன பண்ணுவீங்கன்னா என்னை கையோட கூட்டு போய் யாருப்பா அடிச்சது அப்படின்னு சொல்லி ஸ்பாட்ல வச்சு கேட்பீங்களாம். கேட்கும்போது ஐயா நாங்க அடிக்கல, எப்பா யாருமே அடிக்கல, நீ என்ன பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நீ அனுப்பி விட்டுறலாம். நல்லா இருக்கு. அதாவது குற்றம் எஃப்ஐஆரே போடாம பிரிலிமினரி என்கொயரி பண்ணலாமா? நாளைக்கு நான் வன்கொடுமை தடை சட்டத்துல கீழே வழக்கு பதிவு செய்யணும்னு வர்றேன், நீ அதை வன்கொடுமையாவே கருதாம வன்கொடுமை பக்கத்துல வந்து இல்லங்க நான் பண்ணலங்க அவர் தான் பண்ணலன்றாரேப்பா, உனக்கு என்னவா பிரச்சனை? கட்ட பஞ்சாயத்தை லீகலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இத பத்தி பேசணும்ல, இத பத்திலாம் எடப்பாடி தானே பேசணும். ஆனா ஆளுங்கட்சி இன்னைக்கு ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கு. நீங்க தாட்டியமான எதிர்கட்சியா இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஆணையத்தை போட்டு இதை விசாரி நீங்க சொல்லி இருக்கணும். ஆமா, உங்களுக்கு வந்து நீங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப உங்களை ஆட்சி நடத்த விடாம ஆளுநரை உள்ள புகுந்து ரெய்டு நடத்திக்கிட்டு இருக்காரு, போற வர இடத்துக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு ரோசம் வந்துச்சோ இல்லையோ, அப்ப எதிர்கட்சியா இருந்த திமுக ரோசப்பட்டு உங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காக வந்து நின்று வீதியில போராட்டம் பண்ணி ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக போராட்டங்கள் ஆளுநர் தலையிடுகிறார் அரசுக்கு எதிராகன்னு ஒவ்வொரு வேலையா அவங்க செஞ்சாங்க. அந்த நேரத்துல கூட நீங்க வாய் திறக்கல, ஏன்னா அது உங்களோட கூட்டணி சர்க்காரு. உங்களை பொம்மையா வச்சுக்கிட்டு அவங்க ஆளுநர் மூலமா ஒரு ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்து அதை பூராத்தையும் பார்லிமெண்ட்ல, இத்தனைக்கு தொங்குது பார்லிமெண்ட், ஆனாலும் பரவாயில்லன்னு அதை கேள்வி கேட்காம நிவர்த்தி பண்ணி அனுப்பிடுச்சு. அதை எதிர்த்து அரசாங்கம் போராடிக்கிட்டு இருக்கு. மாண்புமிகு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் பதிலே சொல்லாம மௌனமா இருக்கிறார். தம்பித்துறை இருக்கிறாரு ராஜ்யசபால, இதெல்லாம் ராஜ்யசபால கேட்கணும்னு அங்க போய் தம்பித்துறை கேட்டா அவர் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறாருன்றீங்க? தம்பித்துறை ஹிஸ்டரி தெரியுமில, அவர் அம்மா பேர்ல ரயில் விடணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு, அம்மா ரயில் விடணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு ஒரு காலத்துல. ரயில்வே துறையவே நாங்க விடலாம்னு இருக்கோம். நீ என்ன எங்கள்கிட்ட போய் ரயில பத்தி அவரு அங்க போய் தமிழ்நாட்டுல பாதாள சாக்கடை கட்டும் திட்டத்துல வந்து மோசடி நடைபெற்றிருக்கு நான் பார்லிமெண்ட்ல, அது சட்டமன்ற மேட்டர், சட்டமன்றம் கூட கிடையாது, பஞ்சாயத்து பொறுப்பு பிரசிடென்ட் உட்கார்ந்து பேசுறாங்க எங்க என்னங்க நடந்துச்சுன்னு. வெள்ளத்துக்கு காசு வேணும்னு இவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. 15,000 கோடி வேணும்னு ஸ்டாலின் கேட்டுட்டு இருக்கிறாரு. நீ 15,000 வேணாம், ஒரு 10,000 கோடியாவது கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டியதானே, கொடுக்காதீங்கன்னு பேசுறாங்க பார்லிமெண்ட்ல உட்காந்து. அப்பையில இருந்தே உங்களோட ரோல் அதுதான். இவங்க எப்ப 1972 அக்டோபர் 17 இருந்து இவங்க வேலை இதுதான். கொடுக்காதீங்க, நல்ல பேர் வாங்கிட்டு போவாங்க. ஏன்டா ஏப்பா இந்த பிரச்சனை? இதையெல்லாம் தாண்டி நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்றதுதான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எல்லோரும் கேட்டுக்கொள்வது. அது பாஜக எதிர்ப்பாக சித்தாந்த ரீதியா எதிர்க்கணுன்ற அடிப்படையிலிருந்து அந்த அழுத்தத்தை கொடுக்கிறோம். பொதுவா அந்த அழுத்தத்தை ஆளுங்கட்சி கொடுத்துக்கிட்டு இருப்போம். என்னடானா எதிர்கட்சிக்கு இந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஏற்படுத்தி தள்ளி விட்டு இல்லாம போனா அந்த இடத்துல யார் வந்து நிப்பா அப்படிங்கிற இடத்துல இருந்து பேச வேண்டிய பொறுப்பும் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த வீட்டுக்குள்ள இந்த பழைய படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருப்பான், அவன் வந்து உதவாக்கரையா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பான், அவனை வழிபடுத்துறதே பெரிய விஷயமா பெரிய வேலையா இருக்கும். அந்த மாதிரி அதிமுகவை பிடிச்சி எல்லாரும் கார்னர் பண்ற ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டு இருக்கிறாரு எடப்பாடியார். எந்த அளவுக்கு போய் நிக்கிறாரு, எங்க வந்து முடிய போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அடுத்த வீடியோல பேசலாம். நன்றி.